இடியோன் வணக்கம். இன்று நாம் சென்று கொண்டிருக்கும் இடம் குளச்சல் போர் வெற்றி நாள் கொண்டாட்டங்களைத்தான் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். 2024 நடைபெற்ற நிகழ்ச்சியை உங்களுக்காக நான் தொகுத்து அளித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட 6 மாதங்கள் கடந்து விட்டன. அப்பொழுது சில காரணங்களால் வெளியிட இயலவில்லை. இப்பொழுது நான் வெளியிட்டிருக்கின்றேன். இப்பொழுது நாகர்கோவிலிருந்து அங்கு சென்று கொண்டிருக்கின்றோம். நாகர்கோவிலிருந்து இந்த குளச்சல் நகரானது கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகின்றது. ஏராளமான நீர்நிலைகளை கடந்து கிட்டத்தட்ட ஒரு அழகான இடத்தில் இந்த குளச்சல் நகர் காணப்படுகின்றது. இப்பொழுது அங்கு வந்துவிட்டோம். அந்த நினைவு அஞ்சலி செலுத்தப்படும் அந்த வெற்றி விழா தூண் அமைந்துள்ள இடத்தில் தான் இருக்கின்றோம். அங்கு உள்ள அறிவிப்பு பலகைகளில் எப்படி போர் வெற்றி கொள்ளப்பட்டது என்று விளக்கி வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதில் சில தவறுகள் காணப்படுகின்றன. ஆய்வுகளின்படி எதிர்காலத்தில் தமிழக அரசு அதை மாற்றும் என்று நாம் நம்பலாம். இப்பொழுது அந்த தேவாலயம் எதிரே காணப்படுகின்றது. அந்த வெற்றி தூணுக்கு எதிரே இந்த தேவாலயத்தை தான் டச்சு படையினர் அன்று ஆயுத கிட்டங்கியாக பயன்படுத்தினார்கள். அதே போன்று அவர்களுக்கான உணவுப் பொருட்களையும் இங்கு சேமித்து வைத்திருந்தார்கள். இதன் மீது குண்டுகள் வீசப்பட்ட காரணத்தால் தான் அந்த போரை கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்தது. மொத்த அவர்களின் கிட்டங்கியின் இருப்பை வெடித்து சிதறியது. இராணுவத்தினரும் டச்சு இராணுவத்தினர் இறந்து போய்விட்டார்கள். அதைத் தொடர்ந்து அவர்கள் சரணடையும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இந்த போர் நிலத்தில் நடைபெற்றது, கடலில் நடைபெறவில்லை. ஆனால் கடலில் நடைபெற்றதாக இங்கு உள்ள கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது கிட்டத்தட்ட விழா துவங்கும் நேரத்துக்கு வந்துவிட்டது. தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்ட பிறகு விழா துவங்கி இருக்கிறது. சென்ற ஆண்டு அதே போன்று பல ஆண்டுகளும் மிகப்பெரிய அளவில் விழா நடத்தப்பட்டது. இந்த ஆண்டு அது 2024 மிகச்சிறிய அளவில் நடத்தப்படுகின்றது. ஏனெனில் வயநாட்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவின் காரணமாக இங்கு வர இருந்த இராணுவத்தினர் ஏராளமாக அங்கு அனுப்பப்பட்டு விட்டனர் திருவனந்தபுரத்திலிருந்து. இந்த காரணத்தினால் இங்கு சிறிய அளவிலான இராணுவத்தினரை இங்கு வந்துள்ளார்கள், எண்ணிக்கை குறைந்த அளவில். ஆகவே மிகச்சிறிய அளவில் இந்த விழாவானது நடத்தப்படுகின்றது. விழா எந்தவித காரணத்தினாலும் நிறுத்தப்படக்கூடாது என்ற காரணத்தினால் சிறிய அளவிலான வீரர்கள் வந்து அந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இராணுவ முறைப்படி அவர்களின் வழக்குப்படி எப்படி கொண்டாட வேண்டுமோ அந்த வகையில் வரிசையாக வந்து அவர்கள் வெற்றி தூணில் மலர் வளையம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 1741 அன்று இறந்த தமிழ் மாவீரர்கள் அனைவருமே கிட்டத்தட்ட தமிழ் பகுதியைச் சேர்ந்தவர்கள், தமிழ் பேசும் படையினராக இருந்திருக்கிறார்கள். வேநாட்டின் கீழ் பால மார்த்தாண்டவர்மன் ஒரு சிறந்த வேநாட்டு மன்னனாக இருந்திருக்கின்றார். கல்குளத்திலிருந்து ஆட்சி செலுத்தி இருக்கிறார், பத்மநாபபுர அரண்மனையிலிருந்து. அப்பொழுதுதான் இந்த போர் நடைபெற்றது, அப்பொழுதுதான் வெற்றி கொள்ளப்பட்டது. ஆனால் அதன் பிறகு இங்கிருந்து அவர் இறந்த பிறகு அவர்களின் தலைநகர் திருவனந்தபுரம் செல்கின்றது. அப்பொழுதுதான் ஆங்கிலேயர்கள் சமஸ்தானமாக அவர்கள் அந்த சமஸ்தானத்தை வெற்றி கொள்கிறார்கள், அதாவது வேநாடு என்று அழைக்கப்பட்ட அந்த பகுதியை. அதன் பிறகு அவர்கள் தலைநகர் எங்கு இருந்ததோ அதன் பெயரில் திருவனந்தபுரத்தை திருவாங்கூர் என்று அழைக்க துவங்கினார்கள். அதைத் தொடர்ந்துதான் அது திருவாங்கூர் சமஸ்தானம் என்று பெயர் பெற்றது. இல்லையெனில் அன்று கல்குளம் வேநாடு பகுதியாகத்தான் இருந்தது. தமிழர்களால் தான் இந்த போர் வெற்றி கொள்ளப்பட்டது. இது நமக்கு மிக பெருமையாக இருக்கின்றது. ஆனால் இந்த செய்தி மிகப்பெரிய அளவில் அனைவருக்கும் தெரிவதில்லை. மறைக்கப்பட்டதா அல்லது அனைவருக்கும் தெரியாமல் இருக்கின்றதா, விழிப்புணர்வு அடையவில்லையா என்று எனக்கு தெரியவில்லை. கிட்டத்தட்ட 90 விழுக்காடுக்கு மேல் தமிழ் பேசும் படையினர் தான் இந்த போரில் ஈடுபட்டார்கள். அவர்களும் வெற்றியை தேடி தந்தார்கள். ஐரோப்பிய பாணியில் அந்த போரானது நடைபெற்றது. ஆயுதமேந்தி, அதாவது ஐரோப்பியர்கள் துப்பாக்கிகள் பீரங்கிகளை வைத்து எப்படி சண்டை செய்வார்களோ அதே போன்றுதான் இந்த சண்டை நடைபெற்றது. இவர்கள் குளச்சலிலிருந்து கிட்டத்தட்ட இரணியல் வரை உள்ள மொத்த பகுதியையும் டச்சு படையினர் கைப்பற்றி கொண்டு விட்டார்கள். 6 மாத காலம் இந்த போர் நடைபெற்றது. அதன் பிறகுதான்
இந்த போரானது வெற்றி கொள்ளப்பட்டது. நான் அடுத்தடுத்த பகுதிகளில் இந்த போர் எப்படி நடைபெற்றது, எங்கிருந்து துவங்கியது, எந்தெந்த நாட்களில் எப்படி நடைபெற்றது, இறுதியில் எப்படி அந்த போரானது வெற்றி கொள்ளப்பட்டது என்பதை விரிவாக நான் தெரிவிக்கின்றேன். இப்பொழுது இந்த நினைவு அஞ்சலி, அதாவது வெற்றி தூணில் வெற்றி நாள் கொண்டாட்டத்தை நாம் பார்ப்போம். இந்த வெற்றி நாள் கொண்டாட்டம் மிகப்பெரிய அளவில் மிக சிறிய முறையில் அழகாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதைத்தான் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். வரிசையாக அவர்களின் வழக்கப்படி அடுத்தடுத்து, அதாவது ராணுவ அதிகாரிகள், படை வீரர்கள், அதே போன்று உள்ளூர் அதிகாரிகள், முக்கிய நபர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் மலர்களையும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று பொன்னம்பாண்டி தேவரின் வழியினரும் ஒருவர் அழைக்கப்படுகிறார். அவரும் சென்று மலர் வளையம் வைக்கிறார். அவர் பொன்னம்பாண்டி தேவர் தான் குதிரைப்படை தளபதியாக இருந்து செயல்பட்டார். அவர் மகனும் இந்த போரில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த காலத்தில் அவர்களின் மாவீரத்தில் இந்த வெற்றியானது அவர்களுக்கு கிட்டியிருக்கிறது. ஆதலால் தான் அவர்களுக்கு ஏராளமான நிலப்புலன்களை மார்த்தாண்டவர்மன் அவர்களுக்கு தந்திருக்கின்றார். இங்கேயே, அதாவது திருநெல்வேலியிலிருந்து அழைத்து வரப்பட்ட அந்த படையினர் இங்கேயே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள், கன்னியாகுமரியின் பல இடங்களிலும். அதை பற்றிய அடுத்தடுத்த பகுதிகளில் நான் விரிவாக தெரிவிக்கின்றேன். அவர்களுக்கு செப்பு பட்டயங்களும் வழங்கப்பட்டுள்ளன, நிலங்களும் வழங்கப்பட்டுள்ளன. இன்றும் அவர்கள் அங்குதான் வசிக்கிறார்கள். அதே போன்று பொன்னம்பாட்டி தேவதை போன்று பலரும் சண்டையிட்டு இருக்கிறார்கள். அனைவரின் பெரிய ஒரு முயற்சியால் தான் இந்த வெற்றியானது கொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த போர் வெற்றி தமிழர்களுக்கு மிகப்பெரிய பெருமையை சேர்க்கின்றது. இந்தியாவில் வேறு எந்த பகுதியிலும் இவ்வளவு பெரிய ஒரு கொண்டாட்டங்கள் நடைபெறுகிறதா ஐரோப்பியர்களை எதிர்த்து சண்டையிட்டதற்கு என்றால் எங்கும் நடைபெறவில்லை என்றுதான் தெரிகின்றது. தமிழகத்தின் தென்கோடியில், இந்தியாவின் தென்கோடியில், கன்னியாகுமரியில் மட்டுமே இந்த வெற்றியானது கொல்லப்பட்டது. கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளுக்கு முன்பு 1741 இந்த போரானது நடைபெற்று அவர்கள் வெற்றியடைந்தார்கள். ஏராளமான மாவீரர்கள் தங்கள் உயிரையும் இரத்தத்தையும் இங்குதான் சிந்தினார்கள். அவர்கள் என்று இந்த இடத்தில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது வருபவர் பொன்னம்பாண்டி தேவரின் வழியினர் லாயம் பகுதியில் வசிக்கிறார்கள். அதே போன்று வால்டர் ஐசக் தேவாரம் டிஜிபியாக இருந்து ஓய்வு பெற்றவர், அவரும் அஞ்சலி செலுத்துகிறார். இந்த போரில் பலரும் பங்கு கொண்டிருக்கிறார்கள். இந்த போர் வெற்றியை மார்த்தாண்டவர்மனுக்கு அளிப்பதற்காக. முக்கியமாக ராமவர்மா, அதே போன்று ராமையன் தளவாய். ராமவர்மா என்பவர் அவரின் மருமகன். ராமையன் தளவாய் படை தளபதி, அதாவது மொத்த கூட்டுப்படை தளபதியாக இருந்திருக்கின்றார். அதே போன்று மீனவ படையினரும் பகதவர் படையினரும் கலந்து கொண்டு சண்டையிட்டிருக்கிறார்கள். ஜெர்மன், ஆங்கிலேய படையினர், பிரெஞ்சு படையினர் என்று பல்வேறு படையினரும் ஆயுதங்களை தந்திருக்கிறார்கள். அதே போன்று அவர்களும் கலந்திருக்கிறார்கள் இந்த போரில். டச்சு போர்க்கைதிகளும், அதாவது அவர்களிடம் சரணடைந்த வீரர்களும் இந்த போரில் கலந்திருக்கிறார்கள். இந்த போர் சில நாட்களில் நடைபெறவில்லை, கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கும் மேலாக நடைபெற்றது. இந்த போர் வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு மேலும் 2 ஆண்டுகள் நடைபெற்றது. அதன் பிறகுதான் டச்சு படையினர் மொத்தமாக தமிழகத்தின் தென் கடற்கரையிலிருந்து விலகி செல்கிறார்கள். அதுவரை அவர்கள் இங்கேயே பல இடங்களிலும் தங்கியிருந்தார்கள். சிறிய அளவில் தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருந்தார்கள். இறுதியில் மொத்தமாக அவர்கள் தோல்வியடைந்து இங்கிருந்து அவர்கள் கிளம்பி சென்று விடுகிறார்கள்.
இந்த தோல்வி அவர்களுக்கு மொத்தமாக அவர்களின் மிகப்பெரிய பின்னடைவை அன்று தந்தது. இவ்வளவு பெரிய வெற்றியை தமிழ் படையினர் தான் அன்று செய்தார்கள் என்று நாம் இன்று நினைக்கும் பொழுதே நமக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது. அதற்கு இன்றும் இந்திய ராணுவம் மிகப்பெரிய அளவில் ஒரு விழா எடுத்துக் கொண்டிருக்கிறது. அது இன்னும் கூடுதல் பெருமையை சேர்க்கின்றது. இது பலருக்கும் தெரியாமல் இருக்கின்றது. இந்த செய்தியை பார்ப்பவர்கள் அனைவருக்கும் இந்த செய்தியை பகிருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனெனில் 250 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் படையினர் இவ்வளவு பெரிய வெற்றியை நம்மளுக்கு தேடி தந்தார்கள். இன்றும் இந்திய ராணுவம் அதை கொண்டாடி வருகின்றது என்றால் எவ்வளவு பெருமையாக இருக்கின்றது. அன்று இந்தியா என்ற நாட்டுக்காக அவர்கள் போராடவில்லை, வேநாடு என்ற நாட்டை விடுதலை அடைய வைக்க வேண்டும், அதே போன்று ஆக்கிரமிப்பில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கில்தான் அந்த போர் நடைபெற்றது. அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிய பிறகுதான் இந்த வேநாட்டை, அதாவது திருவாங்கூர் சமஸ்தானம், அதன் பிறகு பால மார்த்தாண்டவர்மன் இறந்த பிறகு தலைநகர் மாற்றப்பட்ட பிறகு, அதாவது இங்கிருந்த கல்குளத்தில் இருந்த தலைநகர் திருவனந்தபுரம் செல்கின்றது. அதன் பிறகுதான் ஆங்கிலேயர்கள் அதை கைப்பற்றிக் கொள்கிறார்கள். அந்த வேநாட்டின் அரசர்களாக நாயர் நம்பூதிரிகள் கொல்லைப்புறம் வழியாக வந்து, அதாவது மருமக்கள் தாயம் வழியாக வந்து அவர்களின் ஒரு வழியினராக மாற்றமடைந்து அது திருவாங்கூர் சமஸ்தானம் என்று பெயர் மாற்றமும் அடைகின்றது, அரச வழி மாற்றமும் அடைகின்றது. அப்பொழுதுதான் ஆங்கிலேயர் வசம் செல்கின்றது. அதன் பிறகு இந்தியா என்று மொத்த பகுதியையும், தென்னாசியா பிறகு மொத்த இந்தியாவும் அவர்களின் கீழ் சென்று விடுகின்றது. இப்பொழுது ஏராளமான மாணவ மாணவிகள், அதே போன்று சிறுவர்கள், உள்ளூர் மக்கள் என்று அந்த வெற்றி நாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மிக அழகான முறையில் அந்த வெற்றி நாள் கொண்டாட்டங்கள் நடக்கின்றன. பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் அந்த விழாவில் கலந்து கொள்கிறார்கள். அதே போன்று பள்ளி மாணவ மாணவிகள், NCC NSS பிரிவை சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகளும் அவர்களுக்கான ஒரு பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இராணுவத்தினருடன் இணைந்து அந்த பங்களிப்பு நடைபெறுகின்றது. வெற்றி நாள் விழாவில் அந்த வெற்றி தூணுக்கு அவர்கள் மரியாதை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்று 1741 வீர மரணமடைந்த மாவீரர்களுக்கு தொடர்ந்து 250 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த வெற்றியை நினைவு கூறும் ஒரு நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அவர்களின் வீரத்தை இன்றும் நாம் எண்ணி பெருமைப்படுகிறோம். அவர்கள் தமிழர்களாக இருந்தார்கள் என்றால் நம்மளுக்கு கூடுதல் பெருமையாக இருக்கின்றது. அன்று படையில் சண்டையிட்ட அனைவருமே கிட்டத்தட்ட தமிழர்கள், வேநாட்டின் படையில் இருந்தவர்கள். இந்த போரில் குறிப்பாக நாயர் படைப்பிரிவு கலந்து கொள்ளவில்லை என்று பல ஆய்வு நூல்கள் தெரிவிக்கின்றன. எப்படி அந்த போர் வெற்றி கொள்ளப்பட்டது என்று அங்கு உள்ள மாணவிகள் விளக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த கல்வெட்டில் சற்று தகவல்கள் தவறாக இருக்கின்றன. அதை எதிர்காலத்தில் அரசு கவனத்தில் கொள்ளும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். இந்த குளச்சல் போர் எப்படி நடைபெற்றது, எப்படி வெற்றி கொள்ளப்பட்டது, எங்கெங்கெல்லாம் நடைபெற்றது, டச்சு படையினர் எங்கெங்கெல்லாம் இவர்களை தாக்கினார்கள், அதே போன்று வேநாடு என்ற ஒரு சிறிய நாடு எப்படி மொத்த கேரள பகுதிகளையும் அதே போன்று கன்னியாகுமரியையும் மொத்தமாக ஆட்கொண்ட, அதாவது அவர்கள் கைப்பற்றி ஒரு சிறந்த முறையில் ஆட்சி செலுத்தினார்கள், அதற்கு எவ்வாறு அவர்கள் திட்டமிட்டார்கள் என்று அடுத்தடுத்த பகுதிகளில் நான் விரிவாக தெரிவிக்கின்றேன். ஏற்கனவே இந்த பகுதியில் உள்ள சில கோட்டைகளை பற்றியும்
நான் பதிவுகளை வெளியிட்டுள்ளேன். பார்க்காதவர்கள் சென்று பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்தடுத்த பகுதிகளில் நாம் இந்த போல் நிகழ்வுகளை தொடர்ந்து பார்ப்போம். இப்பொழுது இந்த காணொளி கிட்டத்தட்ட முடிவும் வேலைக்கு வந்துவிட்டது. இந்த நிகழ்ச்சியுடன் இந்த நிகழ்ச்சியும் இங்கு முடிவடைகிறது. ஆகையால் இந்த காணொளியை இத்துடன் நான் முடித்துக் கொள்கின்றேன். நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி. அடுத்த ஒரு காணொளியில் விரைவில் வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.